போட்டி தேர்வு தயாராகும் அனைவருக்கும் அதியமான் டீம் நான் ராஜ்குமார். நான் விஜயன். சார், உங்ககிட்ட சில கேள்விகள் இருக்குது. ஸோ அதியமான் டீமை காண்டாக்ட் பண்ணி ரெகுலராக பார்த்தீங்கன்னா எப்போ வந்து ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 2க்கு கண்டக்ட் பண்ணுவீங்க? சார், டெஸ்ட் வந்து நிறைய பேர் கேட்டு தான் இருக்கீங்க. நாங்களும் வந்து இந்த வீக் சொல்கிறோம், அடுத்த வீக் சொல்கிறோம் அப்படின்னு சொன்னோம். ஏன்னா ஆனுவல் பிளானர் வந்து 10 நாளைக்கு மேலே ஆகிடுச்சு. ஆமாம். ஏன்னா 20 டேஸ் ஷெட்யூலே வந்து பார்த்திங்க அப்படின்னா வீடியோ கிளாஸஸ்க்கு நம்ம வந்து கொடுத்துட்டோம். அவங்க ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. 15 டேஸ் முடிச்சிட்டாங்க. இப்போ ஸ்டார்ட் பண்ணது தான் அப்டேட் வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீக்லேயே நம்ம வந்து டெஸ்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். உங்களோட டைம் வேஸ்ட் பண்ணலாம். ஏன்னா நீங்கள் டெஸ்ட் பேட்ச் மட்டும் தானே நாங்கள் ஏன்னா கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். உங்களுக்கு கிளாஸஸும் கொடுத்து வீடியோஸும் கொடுத்து படிக்க வச்சு அதுக்கப்புறம் டெஸ்ட்டு போயிட்டு இருந்த பேட்ச் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நீங்கள் ஆல்ரெடி படிச்சுட்டு தான் இருப்பீங்க, படித்து முடிச்சிருப்பீங்க, இல்லை படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெஸ்ட்டு மட்டும் வேணும் இல்லையா? ஸோ அதுக்கான பேட்சஸ் 1 வீக்கில் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். நீங்கள் படிச்சுட்டே இருங்க, அப்டேட் வந்துடும், பிளான் வந்து கொடுத்துருவோம், நீங்கள் ஃபாலோ பண்ணி டெஸ்ட் எழுதிக்கலாம். ஸோ இது வந்து ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. வழக்கம் போல் இந்த டெஸ்ட் எங்கே நடக்கும்? சார், இது ஆன்லைன் டெஸ்ட் தான். எஸ். ஸோ நம்முடைய அதியமான் ஆப்லேயோ இல்லை வெப்சைட்லேயோ courses.athiyamanteam.comல தான் நடக்கும். அதனால் மறக்காமல் எல்லோரும் அதியமான் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்டேட் ஒரு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஆப்லேயே கிடைக்கும். எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் அங்கேயே கிடைக்கும். ஸோ மொபைலில் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியுமா? அதான் சொல்லியிருந்தீங்களா, சிஸ்டம்லேயும் எழுதிக்கலாம். வெப்சைட்டில் எழுதுறவங்க எழுதிக்கோங்க. அது பெஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட் எழுதுற மாதிரி. ஏன்னா வீட்டிலேருந்து எழுதுறதுனால உங்களுக்கு உங்களோட ரிசல்ட்டு, பர்ஃபார்மன்ஸு, மார்க், ரேங்க் இதெல்லாம் கொடுக்கணுன்றதுனால நாங்கள் ஆன்லைன் டெஸ்ட்டாக தான் வந்து சஜஸ்ட் பண்ணி எழுத சொல்லிகிட்டு இருக்கோம். எங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு நாள் அதை தான் நாங்கள் கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே. எப்போ வந்து பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுவீங்க? அதாவது என்னிலேருந்து டெஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும்? பேட்ச் ஸ்டார்ட் 1 வீக்லேயே வந்து டெஸ்ட்டும் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இந்த வீக்கில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்த வாரத்துலேருந்து உங்களுக்கு பிளான் அடுத்த வீடியோவில் கொடுக்குறோம். ஸோ அதில் நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். ஓகே சார். இப்போ வந்து நோட்டிஃபிகேஷன் நமக்கு பிளானர்லாம் கொடுத்தாங்க எப்போ வரும் அப்படின்ற ஒரு கிளியர் ஐடியா இருக்குது. அப்போ எவ்வளோ டெஸ்ட் வந்து உங்கள் ஆன்லைன் டெஸ்ட் பேட்சில் இருக்கும் குரூப் 2 குரூப் 2க்கு? சார், குறைஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா 40 டாபிக் டெஸ்ட் இருக்குங்க. ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாப்பிக்காக பிரித்து இதுக்கு முன்னாடி டெஸ்ட் பேட்ச் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த மாதிரி டாப்பிக்காக வந்து பிரிச்சிருவோம். இந்த டாபிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 40 டாபிக் டெஸ்ட்டு. ஒவ்வொரு 10 டெஸ்ட்டுக்கு அப்புறம் ரிவிஷனு இந்த மாதிரிலாம் இருக்கும். இந்த மாதிரி 40 டெஸ்ட்டாக வந்து நீங்கள் எழுதுவீங்க டாபிக் டெஸ்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிவிஷன் டெஸ்ட் தான், சப்ஜெக்ட் வைஸ் ரிவிஷன் டெஸ்ட். ஒவ்வொரு ஹிஸ்ட்ரிக்கு தனியாகவும் பாலிட்டிக்கு தனியாகவும் ரிவிஷன் சப்ஜெக்ட் வைஸ் ரிவிஷன் டெஸ்ட் அப்படிங்கிறது இருக்கும். ஓகே. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் மாடல் டெஸ்ட், ஓவராலாக எல்லா டாப்பிக்கும். இப்போ வந்து ஹிஸ்ட்ரியில் கொஞ்சம் ஒரு போர்ஷன் கொடுத்து ஒரு 5 லெசன் 6 லெசன் கொடுத்து ஒரு டெஸ்ட் இருக்கும், அதை முடிச்சிருவீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி பாலிட்டியில் ஒரு 5 லெசன் கொடுக்க முடிப்பீங்க. இந்த மாதிரி எல்லாம் முடிச்சிங்கன்னா ஒரு 10 டெஸ்ட்டுக்கு அப்புறம் அந்த எல்லா சப்ஜெக்ட்டும் என்னென்ன படிச்சிங்களோ அது எல்லாமே ஒரு ரிவிஷன் டெஸ்ட் எழுதுவீங்க. இந்த மாதிரி சப்ஜெக்ட் டெஸ்ட்டாக வந்து 40 டெஸ்ட் நடக்கும். சரிங்களா? இது முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே ஒரு ஃபுல் ரிவிஷன், ஹிஸ்ட்ரி ஃபுல் ரிவிஷன் நான் சொன்ன மாதிரி இருக்கும். இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் என்ன நடக்கும்? ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் நடக்கும். அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் டெஸ்ட் இருக்கும். ஓகே. அப்புறம் உங்களுக்கு இதில் கரண்ட் அஃபேர்ஸ் அதுவுமே எல்லாமே இன்க்ளூட் தான், எல்லாமே சேர்ந்து நடக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய டெஸ்ட் இருக்கும். ஸோ இப்போ ஆன்லைன் டெஸ்ட்டுக்கே கிட்டத்தட்ட 50 டெஸ்ட் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா டெஸ்ட்டை வந்து நீங்கள் கொடுக்குற பிளான் படி தான் எழுதணுமா? ஏன்னா நான் ஆல்ரெடி படித்து முடிச்சிட்டேன், டெஸ்ட் பேட்ச்க்காக நான் ஆல்ரெடி என்கொயரி பண்ணியிருக்கேன். ஓகே. இப்போ என்னோட பிளான் படி, ஏன்னா எல்லா டெஸ்ட்டும் கொடுத்தீங்கன்னா நான் எழுத ஸ்டார்ட் பண்ணிப்பேன். ஏன்னா நான் படித்ததை ஃபஸ்ட்டு எழுதணும்னு நினைப்பேன். இல்லை நீங்கள் கொடுக்குற பிளான் படி தான் நான் புரியுது. இல்லை, நீங்கள் படித்த பிளான்லேயே எழுதுறதுக்கான ஒரு வாய்ப்பு தான் இது. நான் வந்து உங்களை இந்த பிளானில் படிங்க, இதை மட்டும் படிங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நான் உங்களை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணவே விரும்பல. டெஸ்ட் பேட்சை பொறுத்த வரைக்கும் டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது கம்ப்ளீட் சிலபஸையுமே தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட்டாக கொடுக்க போகிறோம். இந்த டாப்பிக்கையும் மிஸ் பண்ணாமல் எல்லாத்தையும் தான் டெஸ்ட்டாக கொடுக்க போகிறோம். அப்போ எல்லா டாப்பிக்குமே கவர் பண்ணுவோம். எஸ், எல்லாமே தான் கவர் பண்ணுவோம். நீங்கள் வந்து நீங்களே வந்து நாங்கள் ஒரு பிளான் கொடுப்போம். ஸோ எங்களோட பிளான் அப்படிங்கிறது இந்த டெஸ்ட்டுக்கு இந்த லெசன்ஸ் படிக்கணும் அப்படிங்கிற பிளான் இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே நான் சொல்லக்கூடிய 40-50 டெஸ்ட்டுக்குமே வந்து பிளானில் என்ன படிக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக கொடுத்துருவேன். நீங்கள் எந்த டெஸ்ட்டை பிக் பண்ணி எழுதுறதுனாலும் அந்த டெஸ்ட்டுக்கு என்ன போர்ஷன் அப்படிங்கிறத மட்டும் பார்த்துட்டு அதை படித்து அந்த டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்கு நீங்கள் சிந்துவெளி நாகரிகம் கொடுத்துருக்கீங்க, குப்தர்கள் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அந்த டெஸ்ட்டுக்கான போர்ஷன் நீங்கள் பார்த்துட்டு அதை படித்து நீங்கள் எழுதிக்கலாம். இல்லை சார், ஒரு 10வது டெஸ்ட் வந்து நான் வந்து சயின்ஸ் கொடுத்துருக்கேன் சார், நீங்கள் மற்ற டெஸ்ட்டில் நான் வந்து சயின்ஸ் ப்ரையாரிட்டி கொடுக்கல, நீங்கள் வந்து அதனால் கொடுக்காம விட மாட்டேன், சயின்ஸும் கொடுத்துருப்பேன் அப்படின்னா அதுக்கு என்னென்ன லெசன்ஸ்லாம் கொடுத்துருக்கேன்னு பாருங்கள். அளவீடுகள் கொடுத்துருக்கேனா, வெப்பம் கொடுத்துருக்கேனா, ஒளியியல் கொடுத்துருக்கேனா, அப்புறம் அந்த போர்ஷனை படித்து அந்த டெஸ்ட் எழுதுங்க. உங்களுக்கு அது வேணும்னா அதை நீங்கள் எழுதுங்க. உங்களுக்கு ப்ராக்டிஸ் தான். இல்லை யூனிட் 8, 9 ஹிஸ்ட்ரி, பாலிட்டி இந்த டெஸ்ட்டை மட்டும் தான் சார் நான் எழுதிட்டு வருவேன்னா எழுதிட்டு வாங்க. மற்ற டெஸ்ட்டை நான் வந்து ஸ்கிப் பண்ணிக்கிறேன், இப்போ எழுதல அப்புறம் எழுதிக்கிறேன்னா எழுதிக்கோங்க. என்னோட பிளான் என்ன அப்படிங்கிறது ஒரு பிளான் இருக்கும். அந்த பிளானில் உங்களுக்கு எந்தெந்த டெஸ்ட்டு செலக்டிவாக வேணுமோ எழுதிக்கலாம். ஏன்னா முன்னாடி எல்லா டெஸ்ட்டுமே உங்களுக்கு ரெடியாக அப்லோட் ஆகி இருக்கும். நீங்கள் போய் செலக்டிவாக எந்த டெஸ்ட்டுக்கு என்ன போர்ஷன் பார்த்துட்டு அந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணலாம். அவ்வளோதான் உங்களுடைய வேலை.
ஸோ அதனால் உங்களுடைய ப்ரிப்பரேஷனை எங்கள் பிளானுக்கு தகுந்த மாதிரி மாற்ற தேவையில்லை. உங்கள் பிளானுக்கு உங்களோட கன்வீனியன்ட்டுக்கு நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கோ. அதுதான் நான் சொல்கிறேன். ஓகே சார். இப்போ நான் ஓல்டு பேட்ச் ஸ்டூடெண்ட், நான் மறுபடியும் இந்த பேட்ச்சில் ஜாயின் இல்லை, நீங்கள் டெஸ்ட் எழுதிட்டு இருக்கேன், மறுபடியும் வந்து டெஸ்ட் பேட்ச்க்கும் தனியாக ஜாயின் பண்ணணுமா? வேண்டாம், ஜாயின் பண்ணாதீங்க. உங்களோட எல்லாரோட பேட்சஸும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியாச்சு. அப்படி பண்ணலனாலும் பண்ணிடுவாங்க, எனக்கு தெரிஞ்சு எல்லாமே பண்ணிட்டாங்க. சரிங்களா? அது என்ன அப்படிங்கிறதும் உங்களுக்கு அப்டேட் ஆகணும்னா நீங்கள் கேளுங்க, எக்ஸ்டெண்ட் பண்ணிடுவாங்க. எக்ஸாம்ஸ் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் ஆகிடும். அது உங்களுக்கு அடிஷனல் டெஸ்ட் வரணும்னாலும் அதுவும் வந்து நாங்கள் அப்டேட் பண்ணிவிடுவோம். இல்லை கம்ப்ளீட் பண்ணாமல் தான் நிறைய பேர் இருக்கீங்க, 110 பேர் வந்து கம்ப்ளீட் பண்ணாமல் தான் இருக்கீங்க. சரிங்களா? அதனால் அவங்களாம் கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஓகே. இப்போ ஓல்டு டெஸ்ட் பேட்சில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு வேண்டாம். நான் வீடியோ கிளாஸ் டெஸ்ட் பேட்ச் ரெண்டுமே இருக்கக்கூடிய ஒரு வீடியோ கிளாஸ் பேட்சில் இருக்கேன், வீடியோ கோர்ஸில் இருக்கேன், நான் ஜாயின் பண்ணாதீங்க. உங்களுக்குன்னு தனியாக ஒரு ஷெட்யூல் போயிட்டு இருக்கு, அந்த ஷெட்யூலை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. நீங்கள் மறுபடியும் மாற்றாதீங்க, கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஏதாவது ஒரு ஷெட்யூலுங்க, அது உங்களுக்கு தகுந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிட்டு படிச்சுட்டு வாங்க. ஒவ்வொருத்தருக்கும் இந்த பிளான் தான் சூட் ஆகும் அப்படின்லாம் கிடையாது. நான் போடுற பிளான் 100% எல்லாத்துக்கும் சூட் ஆகாது. ஒரு 10% இது அப்படியே ஃபாலோ பண்ணலாம். மீதி உங்களுக்கு தகுந்த மாதிரி மாடிஃபை பண்ணி ஃபாலோ பண்ணிக்கணும். பண்ணணும், அதுதான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும், உங்களுக்கு சூட் ஆகும். இதுக்கு தகுந்த மாதிரி நீ அடாப்ட் ஆகு அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம். சரிங்களா? இந்த பிளானை டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இதுக்கு தகுந்த மாதிரி வாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க, இல்லை படிக்க ஆரம்பிக்கிறீங்கன்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி எது இம்பார்ட்டனோ அதெல்லாம் நாங்களே கொடுத்துருக்கோம், எல்லாமே வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அதை நீங்கள் படிச்சிங்கன்னா மட்டும் போதும். ஸோ படிச்சிருந்தீங்கன்னா டெஸ்ட் எழுதிக்கோங்க, அவ்வளோதான். உங்களுக்கு அந்த மாதிரி மாற்றிக்கோங்க, அவ்வளோதான் பிளான். ஓகே சார். இப்போ இதற்கான வேலிடிட்டி அப்படின்றத எவ்வளோ நாள் நீங்கள் தருவீங்க? எக்ஸாம் வரைக்கும் உங்களுக்கு வந்து இது இருக்கும். ஸோ எந்த வித ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. நீங்கள் வந்து எக்ஸாம் வரைக்குமே படித்து எழுதிக்கலாம் எல்லா டெஸ்ட்டுமே. ஓகே சார். இப்போ நான் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இப்போ எங்கே போய் ஜாயின் பண்ணுறது, எப்படி ஜாயின் பண்ணுறது? இப்போ வந்து கோர்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அதியமான் ஆப்பில் இல்லை அதியமான் வெப்சைட்டில் தான் வந்து நடக்க போகுது. ஸோ ஆப்பை மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்டேட்ஸ் வரும். ஓகேங்களா? இன்னொரு வீடியோவிலே நான் டீட்டெயிலாக எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் வேணாலும் நான் கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ எவ்வளோ நாளுக்குள்ளே ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும்? 1 வீக்குக்குள்ளே ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சண்டேக்குள்ளே ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம், உங்களுடைய கன்வீனியன்ட் தான். ஜாயின் பண்ணிட்டு உங்களுக்கு தகுந்த மாதிரி எழுதிக்கோங்க. எப்போ ஜாயின் பண்ணாலும் உங்களுக்கான டெஸ்ட் எப்பயுமே முடிய கிடையாது. நீங்கள் எப்போ எழுதுறீங்களோ அப்போ தான் கம்ப்ளீட் ஆகும். இன்றைக்கி எழுதி அவனை இல்லாட்டி இந்த டெஸ்ட்டை நான் க்ளோஸ் பண்ணிடுவேன் அப்படின்லாம் எதுவும் கிடையாது. நீங்கள் எழுதுகிற வரைக்கும் அது ஓப்பனில் தான் இருக்கும். நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம், எப்போ வேணாலும் எந்த டைமில் வேணாலும் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகே. நிறைய பேர் கேட்குற சந்தேகம் அதுதான், நான் விருப்பப்படுற டைமில் எழுத முடியுமா? மிஸ் பண்ணிட்டேன், மறுபடியும் அந்த டெஸ்ட்டை வந்து நாளைக்கு எழுத முடியுமா, இல்லை அடுத்த வாரம் எழுத முடியுமா? எப்போ வேணாலும் எழுதலாங்க. இது வந்து இன்றைக்கி தான் வந்து முடியும் அப்படிங்கிற ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவும் கிடையாது. உங்களுக்கான கன்வீனியன்ட் டைமில் எந்த டைம் நடுராத்திரி 12 மணிக்கு எழுதுறீங்களா எழுதுங்க. இன்றைக்கி டெஸ்ட்டு இல்லையா, நாளைக்கு இன்றைக்கி படிக்க முடியல, படிச்சுட்டு நாளைக்கு தான் எழுத முடியும்னா எழுதுங்க. ஏன்னா ஷெட்யூல் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் இல்லையா, ஷெட்யூல் வந்து நாங்கள் ஒரு பிளான் கொடுத்து இந்த டெஸ்ட்டு இந்த போர்ஷன் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துருப்போம். நீங்கள் அதை முடிச்சுட்டு எப்போ முடிச்சிங்கன்னா அப்போ படிச்சு எழுதுங்களா, அதில் எந்த டெஸ்ட் வேணுமோ பிக் பண்ணி எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு 20 டெஸ்ட் அப்டேட் ஆகிருக்கும். ஃபஸ்ட்டு 20 டெஸ்ட்டுக்கான ஷெட்யூல் என்னன்னு பாருங்கள், பார்த்துட்டு படிச்சுட்டு எழுதுங்க. ஓகேவா? நீங்கள் படிச்சு முடிச்சா ரிவிஷன் பண்ணிட்டு அடுத்த நாள் எழுதுனா எழுதுங்க. ஓகே சார். இதுக்கான ஃபீஸ் டீட்டெயில்ஸ்லாம் எப்போ அப்டேட் பண்ணுவீங்க சார்? அடுத்த வீடியோலையும் இல்லை அதியமான் ஆப்லேயும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, மறக்காமல் ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே. இப்போ குரூப் 2 குரூப் டேக்கு அப்டேட் பண்ணியிருக்கீங்க, குரூப் 4க்கு நிறைய பேர் கேட்டிருக்காங்க, இதே மாதிரி தாங்க. அப்படின்னா எப்படி ஜாயின் பண்ணுறது? இப்போ நான் குரூப் 2க்கு என்ன சொல்லியிருக்கேனோ அதே மாதிரி ஒரு அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 2 சொன்ன மாதிரி குரூப் 4க்கு நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ விஷயம் எல்லாம் இதே மாதிரி தான். குரூப் 4க்கு அப்படி தான் நடக்கும். இதுக்கு முன்னாடி டெஸ்ட் பேஸ்டாக எழுந்திருப்பீங்க, புது தமிழ் டெஸ்ட் ஆல்ரெடி போயிட்டுருக்கு, எழுதிட்டு இருப்பீங்க. ஏன்னா எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடியே நாங்கள் முன்னாடி ப்ரீ பிளான்டாக ஸ்டார்ட் பண்ணது தான். அதேமாதிரி குரூப் 2க்கும் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணது தான். இப்போ அதுக்கப்புறம் ஒரு பேட்ச் இப்போ கேட்டுகிட்டே இருக்கிறதுனால நாங்கள் வந்து குரூப் 2க்கு வந்து கொண்டு வரோம். சரிங்களா? ஸோ ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிங்கன்னா புதுசு, இப்போ தான் வந்து பார்க்குறேன் அப்படின்னா டெஸ்ட்டு ஏதாவது டெமோ டெஸ்ட் எழுதி பார்க்க முடியுமா? ஆப்பில் அவைலபிளாக இருக்குங்க, டெமோ டெஸ்ட் எழுதலாம். அதுவும் இல்லாமல் டெய்லி ஃப்ரீ டெஸ்ட் வேறு நம்ம வந்து கொடுத்துட்ருந்தோம். ஒரு 40 நாளைக்கு மேலே டெஸ்ட் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். முன்னாடி ஒரு கமிட்மெண்ட் கொடுத்தோம், நாங்கள் டெய்லியும் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அதெல்லாம் இருக்கும். எழுதி பாருங்கள், ஆப்பில் வந்து அவைலபிளாக இருக்கும், எழுதுங்க. ஸோ அந்த மாதிரி டெஸ்ட்டும் அது இல்லை இது. சரிங்களா? அதுவும் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வரும். சரிங்களா? ஸோ அதுவும் இருக்கும், நீங்கள் அதையும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஓகே. நான் இப்போ தான் டெஸ்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னா அப்டேட் பார்க்குறேன். ஆனால் எனக்கு வீடியோ கிளாஸஸ் ப்ளஸ் டெஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸில் ஜாயின் பண்ண முடியுமா? ஜாயின் பண்ணிக்கோங்க சார். ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு 15 டேஸ்க்கான ஷெட்யூல் வந்து கம்ப்ளீட் பண்ணுறோம். இன்றைக்கி 16th டேவில் இருக்க இந்த வீடியோ அப்லோட் பண்ணும்போது 2 வீக்ஸ். எஸ், 2 வீக்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க அவங்க. ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணாலும் ஜாயின் பண்ணிட்டு அதில் ஷெட்யூல் 1லேருந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரலாம். ஸோ உங்களுக்கான கன்வீனியன்ட் டைமில் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, படிச்சுட்டு வாங்க. சரிங்களா? அந்த பேட்ச்சில் என்னென்ன இருக்குன்னு பார்க்க முடியுமா? எஸ், நீங்கள் போயிட்டு எல்லா கண்டென்ட்டுமே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அக்சஸ் தான் பண்ண முடியாது. டெமோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெமோக்கான கிளாஸஸும் சரி, மற்ற கிளாஸஸ்லாம் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க, என்னென்ன டெஸ்ட்லாம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது எல்லாமே ஓப்பன் பண்ணி பிளான்லேருந்து எல்லாமே பார்க்க முடியும். சரி, ஓகே. இப்போ டெஸ்ட் பேட்ச் வந்து ஒரு 50 டெஸ்ட் பக்கம் கொடுக்குவீங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இதற்கான பிளான் எப்போ அப்டேட் பண்ணுவீங்க?
இதற்கான பிளான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக கொடுக்குறோம். செக் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணுறவங்க நீங்கள் பிளான் பார்த்து தான் ஜாயின் பண்ணுவேன். எஸ், பிளான் பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் கொடுக்குறோம். ஸோ நிறைய நண்பர்கள் தொடர்ந்து கேட்டதுனால அடுத்த வாரம்னு சொல்லிட்டு அடுத்த வாரம் இன்றைக்கி வந்துருச்சு. இன்றைக்கி நைட்டும் அப்டேட் பண்ணல அப்படின்னா நீங்கள் மறுபடியும் பதில் சொல்ல வேண்டியதாக இருக்கும். அதனால் அப்டேட் பண்ணிடுறோம். உங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணுறோம். இது முழுக்க இப்போ தமிழ் மீடியத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட். எஸ், ஓகேங்களா? அதுவும் குரூப் 2க்கான தமிழ் மீடியத்துக்கான ஒரு டெஸ்ட் சீரியஸாக இருக்கும். சரிங்களா? ஓகே சார், தேங்க்யூ. தேங்க்யூ. ஸோ எப்படி காண்டாக்ட் பண்ணணும்னா எந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுறது? வாட்ஸ்அப் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குங்க. சரிங்களா? எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் அதிகமாக ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் தான் வரும். இல்லை வெப்சைட்டில் வந்து லாகின் பண்ணி வச்சுக்கோங்க. ஆப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஓகே சார், தேங்க்யூ. தேங்க்யூ.